ஆபிரகாமிற்கு அது மாத்திரமல்ல, கடைசியா 100 வயசுல கர்த்தர் கொடுத்த தன்னுடைய பிள்ளை ஈசாக்கை பலியிட ஆண்டவர் சொல்லும் போது, நீங்களும் நானா இருப்போம் வாக்குத்தத்தம் கொடுத்து 100 வருஷம் கழிச்சு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மாற்ற சொல்லுவாரோ என்று சொல்லி காது கேட்காதவர்கள் போல இருந்திருப்போம். இந்த ஆபிரகாம் அப்படி அல்ல, அப்படி அல்ல. அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து ஏன் அவர் கொடுத்தாரு? அவர் அதிகாலமே எழும்பி தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்துல கொடுத்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு பிள்ளையா இருந்தா, அதனால அவருக்கு தெரியும் என் காதுல சத்துரு பேச முடியாது, தேவன் மாத்திரமே என்னோடு கூட பேச முடியும் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல திட நம்பிக்கையோட இருந்தாரு. தன்னுடைய பிள்ளை ஈசாக்கை பலியிட கொண்டு போறாரு. எல்லாவற்றையும் சேனம் கட்டி கொண்டு போய் ரெடி பண்ணி அந்த இடத்துல பலிபீடத்திற்கு மேல ஒவ்வொரு காரியத்தையும் அடுக்கி கற்களை புறக்கி விறகு கட்டைகளை வைக்கும் போது பிள்ளை கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்குது, சரி பலி கொடுக்கிறதற்கு ஆடை எங்க? அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு அந்த ஆபிரகாமின் நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது என் வாழ்க்கையில? இன்றைக்கு இதுவரைக்கும் நான் கடந்து செல்லுகிற பாதை ஆண்டவர் அனுமதிக்காம நான் கடந்து செல்லல. இதுவரைக்கும் நான் படுகிற உபத்திரம், இதுவரைக்கும் படுகிற பாடு, ஒருவேளை வனாந்தரத்தின் பாதையில நான் நடந்து கொண்டு இருக்கலாம். இவைகளெல்லாம் தேவன் பார்க்காம என் வாழ்க்கையில தேவன்